எனக்கு ஒரு பிரியாணி தர்றது? அதெல்லாம் கிடையாதுப்பா. பார்த்தா தெர்ல, நான் தலப்பா கட்டின்னுக்கிறேன். அப்டின்னா என்ன அர்த்தம்? இது தலப்பா கட்டி பிரியாணி. யார் தலப்பா கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் குடுக்குவேன். உனக்கு கிடையாது போ. தலப்பா கட்டுனவங்க ஒருத்தரையும் காணுமே. ஓ, அங்க ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டின்னு போறாரு. அவருக்கு போய் கொடுக்குவோம். யோ, தலப்பா கட்டின பெரியவரே, நில்லுங்க நில்லுங்க, பிரியாணி கொஞ்சம் சாப்பிடுங்க. வாஸ் லேட்டர். அப்பாடா, பரவாயில்ல. அந்த பெரியவர் நல்லா சாப்பிட்டாரு. 10 ஆள் சாப்பாடு சாப்பிட்டாரு. சரி, மாட்டியும் உட்கார வைப்பா, அதுங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு. அதுங்களும் நல்லா வயிறார சாப்பிடுச்சுங்க பிரியாணியை. நிம்மதியாக இருக்குப்பா. அந்த மாட்டுங்க மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே, தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிடும் போது. அந்த பெரியவரும் நான் என்றைக்குமே இவ்வளோ சாப்பிட்டதில்ல. 10 ஆள் பிரியாணி இன்னைக்கு நான் ஒருத்தர் சாப்பிட்றேன்னு சந்தோஷமாக சாப்பிட்டாருப்பா. நிம்மதியாகுது. பாத்திரமும் கழுவி கவுத்தாச்சு.